அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங்கு சொல்லப்படுகின்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்லி முஅத்தின் அழைக்கிறார். ஆக சிறந்த அழைப்பு உலகத்திலே இதுதான். சிறந்த அழைப்பினர் இதுதான். தாவாவில் அழகிய தாவா அழைக்கப்படுகின்றது. இப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் எனக்கு தூக்கம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஃபஜ்ர்ல தூங்குறார்னா இவர் அல்லாஹ்வை மறந்தவர், மறந்துட்டார். அல்லாஹ்வை மறந்தார். இந்த அழைப்பிற்கு என்னால் பதிலளிக்க முடியாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பருக்கு பதிலளிப்பதாக உண்மையில் இருந்தால் எந்திரிச்சு தொழுகைக்கு அவர் வரணும். ஃபஜ்ருக்கு இது ஒரு உதாரணமா நான் சொல்றேன், வந்திருக்கணும். இப்ப எப்ப அவர் மறந்தாரோ, என்னால வர முடியாதுன்னு சொன்னாரோ, அல்லாஹ்வை அவர் மறந்தார். அல்லாஹ்வை மறந்தவரால் இந்த உலகத்துல எதையுமே நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. இப்ப இவர் ஃபாசிக், பாவி என்று அல்லாஹ் ரிசல்ட் சொல்றான். இப்ப இதே இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் மகன் தாடி வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் ஒரு ஆண் மகன், அவர் தாடி வைக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை தாடி வைக்க வேண்டும் என்பது கட்டளை. இப்போ ஒருத்தர் சொல்றார், என்னால வைக்க முடியாது, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம் தாடி வைக்காமல் இருப்பதுதான் எனக்கு சுகத்தை தருகின்றது, தாடி வைப்பது என்பது எனக்கு பெருசா ஒன்னும் கஷ்டத்தை தரல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை புறக்கணிக்கிறார் என்றால் இவர் அல்லாஹ்வை மறக்கிறார். எப்போது அல்லாஹ்வை மறக்கிறாரோ இவர் தன்னைத்தானே மறக்கிறார், எல்லா விஷயத்தையும் மறக்கிறார். இவர் பாவி. உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன்.